வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதாரண விவசாயியாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாட்டின் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்து நிற்கிற திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான். ஒரு கிளை செயலாளராக இருந்து எப்படி அவர் முதலமைச்சர் நாற்காலி வரை போனார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் 1954 வருஷம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம எடப்பாடியார். இவரோட அப்பா கருப்ப கவுண்டர், அம்மா தவசியம்மாள். ஆரம்பத்தில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனாலும் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு விவசாயத்தில் இறங்கினார். ஒரு கட்டத்தில் சந்தைகளில் வெள்ள வியாபாரம் கூட செஞ்சுருக்காரு. அதனால தான் இவரை இன்றைக்கும் ஒரு யதார்த்தமான மனிதர்னு சொல்கிறாங்க. 1974 வருஷம் ஒரு சாதாரண தொண்டனா அதிமுகவில் இணைஞ்சாரு. எம்ஜிஆர் மேலே இருந்த பற்றால கட்சி வேலைகளை ரொம்ப தீவிரமாக பார்த்தாரு. இதனால் கிளை செயலாளர் அப்புறம் ஒன்றிய செயலாளர்னு படிப்படியாக உயர்ந்து 1989 முதல் முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஜெயிச்சாரு. அதுக்கு அப்புறமா எம்பியாகவும் இருந்திருக்காரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ பல முக்கியமான பாலங்கள் மற்றும் சாலை திட்டங்களை கொண்டு வந்தார். 2017 ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது நிறைய பேர் இவர் கொஞ்ச நாள் கூட நீடிக்க மாட்டார்னு சொன்னாங்க. ஆனால் 4 வருஷம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்தி குடிமராமத்து திட்டம் மாதிரி பல விவசாய நலத்திட்டங்களை செஞ்சு மக்களோட மனசை ஜெயிச்சார். இன்றைக்கி அதிமுகவோட பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த கட்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருக்காரு. விவசாயி முதல்வராக வந்தால் தான் நாடு செழிக்கும்னு அவர் பேசுகிறது எப்பவும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. நிதானம், விடாமுயற்சி, கட்சி தொண்டர்களோட இருக்கிற நெருக்கம், இதுதான் எடப்பாடியாரோட வெற்றியின் ரகசியம்னு சொல்லலாம். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 இவரோட வியூகம் எப்படி இருக்கும்? என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.